தீர்ப்பாயோ வல்லினையை தீர்த்து வைப்பாய் வெள்ளி மரநாயகி மக்கள் குறை காக்க வயலி வெள்ளி மரநாயகி பட்டு ஒளி வீசுதடி பட்டு ஒளி வீசுதடி வெள்ளி மரநாயகி மக்கள் குறை காக்க வயலி வெள்ளி மரநாயகி யதாசனத்திலே திருக்கோயில் கொண்டு எழுந்திருக்க முடியாத நாகாத்தம்மாளுக்காக வேண்டி திருக்கால உற்சவத்தை செய்து ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னா அவங்களையும் கவனிக்கணும். இதை கூட இதெல்லாம் சாமினா ஒத்துக்க மாட்டேன். ஏய் பல்லகெல்லாம் ஓட்டணும் அப்புறம் எதுதான் சாமியா? எங்க ஊர்ல ஆட்டுதான் சாமி. அப்ப எங்க ஊர்ல ஆடுறதுலாம் இதுவா இருக்கிறதா எப்படி? இதெல்லாம் சாமி கிடையாது, அவ்வளவு சக்தி கிடையாது. எங்க ஊர்ல இருக்கிற சாமிக்கு தான் சக்தி அதிகமா? அப்ப நீ கண்டது வரைக்கும் சொல்லு. எப்படின்னா எங்க ஊர்ல இப்ப பூ ஊத்துனாங்க ஆடி மாசம். சரி எப்பா இப்போ பூ ஊத்துனாங்க, ஊத்திக்கினே போறாங்க ரோட்ல, பாது பூஜை பண்றாங்க சாமி நிக்க வச்சு. ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு வித்தியாசமா ஊத்துவாங்க. ஒரு பையன் ஓட்டமா ஓடியாந்தான். சரி சாமி ஆடுறவன் பின்னாடி போய் நின்னா ஓ சரி சாமி சொல்லுது சாமி சொல்லுது. அப்ப அது ரொம்ப சக்தி. இன்னொரு ஒரு நாள் கல்வி போச்சு, இன்னொருத்த மேல சாமி ஆடிட்டு போயிட்டு அவன் உள்ள ஓடியாந்தான். எப்பா எப்பா ஆடு கறி விற்கிறாங்கப்பா, டேடி ஆடு வந்து கடை போயிட்டா போயிட்டா கறி எடுத்து வைக்க சொல்லிட்டு கோயிந்தா கடை எடுத்து வைடா கோயிந்தா கோயிந்தா. அப்படி நாகாத்தம்மாளுக்காக வேண்டி நம்ம நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவர்கள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று அந்த அம்மாளுக்கு மஞ்சள் காப்பானது அணிவித்து 3 பானகம் என்று சொல்ல முடியாத அத்தனை நிறைவேற்றி அம்மாளாக இருக்க முடியாத அனைவருக்கும் இல்லதோறும் சென்று இல்லத்திலே இருக்க முடியாத மக்களுக்கெல்லாம் காட்சானது கொடுத்து விட்டு மீண்டும் கொலைப்பிடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆமா அம்மா ஊர் மேல போய் போய் அமர்ந்து நம்மளை பார்த்த வண்ணமாகத்தான் இருக்காங்க. அதற்காக வேண்டி ஒரு அரங்கேற்றம் தில்லையிலே அவர் நடித்த நாடக அரங்கேற்றம் ஒன்று நடத்த வேண்டும் அப்படி என்று நமக்கு அழைப்புதலை கொடுத்தார்கள். அழைப்புதலை கொடுத்தா நம்ம எங்க இருந்தோம்? அழைப்புதலை கொடுத்து விக்கி பண்ணாம இருப்பாங்க. அடி நம்மளோ 4 பிள்ளைங்க இந்த ஊர் நல்லா இருக்கும் அவ்வளோ மனக்கிட்டு. ஏன்னா இன்னைக்கு இங்க கூத்து ஆடுறது கிடையாது, இன்னைக்கு ஆலத்தூர்ல ஆட வேண்டிய கூத்து. அது இன்னமும் சங்கதி என்னன்னு தெரியல, அவனுக்கு கூட்டா சண்டை போட்டுன்னு இங்க இருக்குது விஷயம். இவங்க பண்ணப்பாங்க தானாங்க வந்தாரு போயிட்டு அதான் வந்து இறங்கணும்னு சொன்னாரு வேதிகிறாங்க. லட்சுமணா இந்த வருஷம் ஏமாத்தி பிள்ளான்னு பார்த்தேன் பாத்தியா அப்படின்னாரு. அப்பதான் நான் உணர்ந்தேன், பரவாயில்ல உங்களுக்கும் சாட்சி சக்தி இவ்வளவு பேரும் ஈத்துன்னு வருதுன்னா அப்ப நான் சும்மா கை நீட்டி காசு வாங்கினது நிக்குதுன்னா என்ன ஆச்சு? நம்மளடா அவங்க ஈத்துக்குன்னு போனவன்டா கைத. அப்படி தாயாக இருக்க முடியாத நாகாத்தம்மாளுக்காக பூஜையான நிறைவேற்றி ஒரு நாடகம் ஒன்று நடத்த வேண்டும் என்று இன்று கோயிலுமேடு நன்னகரத்திலே இருந்து ஓம் ஸ்ரீ திரௌபதாதேவி நாடக குழுக்களை அழைத்து வீர விருந்திட்டு மேடை ஒன்று அமைத்து இன்று ஒரு அரங்கேற்றம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆமா எத்தனையோ ஆட்டக்காரர்கள் ஆடி இருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். இவரும் நம் சிற்றறிவுக்கு ஏற்றவாறு நடிக்கின்றோம். அப்படி என் மீது ஏதாவது குற்றம் குறையும் இருந்தாலும் எனக்கு முன்பாகத்தானே வந்த வேடதாரிகளுக்கு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால், தன் வீட்டிலே ஒரு பிள்ளையான தவறு செய்து விட்டால் வாடா கண்ணே அப்படி என்று எப்படி அரவணைத்துக் கொள்கின்றீர்களோ அத்தன்மையாக என்னையும் என்னை சார்ந்து வந்திருக்க முடியாத ஒரு பெரிய ஒரு அத்தண்டமான பெயர்களையும் நீங்கள் அனைவரும் ஒருமிக்க சார்ந்து மன்னிக்குமாறு இரு கரம் கூப்பி சிறந்தாந்து கேட்டுக்கொள்கின்றேன். பிள்ளைங்க ஏன் கெட்டு போகுதுன்னு கேளு.
இதனால தான் கெட்டு போகுது. ஏன்? பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கின்றீர்கள்னா ஆ. அப்பவா அதை அடிச்சு போச்சு. இப்ப என்ன அடிக்க சொல்றேன் அந்த மாதிரியா? அப்ப சின்னதுல அதுங்களை அடிச்சு வச்சு அதை அடிக்க வச்சிருந்தா ஆ. ஆளானா அது நம்ம பேசி கேட்கும். இந்த சிறிய தப்பு பண்ணுதான் மன்னிச்சு விட்டா அது 5 வயசுல பாட்டு போடுது, 6 வயசுல தலை கொடுக்குது, 7 வயசுல பெத்தவங்க அடிக்குது, பெத்தவங்க அடிக்குது. அப்படியே அது 100 சின்ன அடிச்சு படம். நான் என்ன காபந்து மன்னிக்க கேட்டேன். நான் பொதுப்படியா சொல்றேன். அவங்க பிள்ளைங்க என்ன செய்யுது அதை கண்டிக்க வேணாம் நான் சொல்லல. சரிதா? என்ன பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கோசம் அவங்க கிட்ட நான் உதவி கேட்கிறேன். நீ தப்பு பண்ணும்போது அடிக்கணும். ஆ. அப்பதான் அது பெருசானா அடங்கும். நீ சொல்றதுனாவ இவனை வந்து அடிங்கன்ற மாதிரி இருக்குது. இல்லைன்னா பாட்டு பொறுமை போட்டு ஐஸ் வாங்கி சொல்லணும். சாதியம்மா அப்படி இருந்த போதும் சரியே இந்த சபையிலே சுயப்பட்டு குரு பெரியவருடைய பாதாரந்தவர்களுக்கும் நம் கம்பெனியில சார்ந்த அத்தனமான குரு பெரியவர் பாதாருக்கும் எனக்கு இந்த கல்வியை போதித்த KA ஐயப்பனாசருடைய பாதாரந்தவர்களுக்கும் என இன்று என் தாய் தந்தையுடைய பாதாரந்தவர்களுக்கும் இந்த நாகாத்தம்பாளுடைய பாதாரந்தவர்களுக்கும் அடியன் உனக்கும் சிறியன் ஒன்றும் தெரியன் கரங்கூப்பி சிறந்தாந்த வணக்கம். அப்படி இருக்க இந்த நேரத்திலே எதற்காக இந்த அம்பாள் வந்திருக்கின்றாள்? கைலாய வாசனாகத்தல் இருக்க முடியாது பரம கடவுள் இந்த தாயானவளை வரும்படியாகத்தனை உத்தரவு. அம்மா வந்துட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லு. அம்மா வந்துட்டாங்க. அம்மா எனக்கு யாரு அம்மா? அப்படிதான் சொன்னாங்க. சொன்னாங்களா? அப்படியா இருந்தா உங்க அப்பா அவர் சொன்னாரு சொல்லுவோம். இல்லடா மோர உண்டாதா? என்ன அம்மா வார சொன்னாங்கன்னு நீ சொன்ன, நாம சொன்ன. ஆமா அந்த ஆள் நான் சொல்றேன், உங்க அப்பா வார முதல்ல எந்த ஆளுனா எந்த ஆளு? ஓ அவர்தான் சாமின்னு சொல்லு.